ஏய் ஆக்கங்கட்டா கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம திருச்சி சாதனா அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏல திருச்சி சாதனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினங்கொண்ட சிங்கமாக இருக்கான். வராண்டி விட்டுருமா பார்த்துக்கோங்க. சாதனா கிட்ட வம்புழுக்குது யார் இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ சாதனா வந்து இப்போ குமுறி 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 ஓ ஓ நான் அழுது வீடியோ போட்டிருக்கல. ஏழை இப்படி பண்ணிதியா? சாதனாக்கு என்ன தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஒருவேளை சாதனா இப்படியே குமரி எழுதுனால அப்போ புருஷன் வந்து யாரோ ஒரு பிள்ளை வச்சுருக்காங்களா, புருஷன் ஒருத்தி கூட துறப்பில் இருக்காரு வைக்காருன்னு சொல்லியிருக்க சாதனா. ஒருவேளை அதனால் பிரச்சனை வந்துச்சா, இல்லைன்னா அந்த சாதனாவுக்கு கமாண்டு போடுதாங்களே கமாண்டர்ஸ், அவங்களால சாதனா மனசு நிம்மதி இல்லையா, இல்லைன்னா வேறு இந்த சிக்கா சூர்யா அவங்க எதுவும் இவங்க சண்டை எடுத்தாங்களா பழைய மாதிரி? எதனால் வந்து சாதனாக்கு இப்போ மன நிம்மதி இல்லை, பத்திரக்காளியாக மாற போகிறான்னு சொல்லுன்னு தெரியல. இந்த நம்ம சிங்கத்தை வந்து சினிமாவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், சூர்யா சாரோட டைலாக் பேச வரலாம் சிங்கம் படத்தில். அதே மாதிரி இப்போ சாதனை பேசிக்கிட்டு அழுது. சாதனாவை உட்காந்து பார்த்துருப்பேன், நடந்து பார்த்துருப்பேன், அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடி பார்த்துருப்பேன், உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பேன், அதே மாதிரி ஓடுறத பார்த்துருப்பேன், துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்த்துருக்கேன். சினங்கொண்ட சிங்கமாக பத்திரக்காளியாக மாறி பார்த்துருக்கியா பாடுறா ஓங்கி அடித்தா 1.25 டன் வெயிட்ரா அப்படின்னு சொல்லி இப்போ சாதனா வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சாதனாவை யாராலும் சரி இப்படி பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன். சாதனா மனசை நோக்க அடிக்காதீங்க. அது சினங்கொண்ட சிங்கமாக மாறிட்டான். பொறாண்டி வச்சு போடும்போது பார்த்துக்கோங்கள சொல்லிவிட்டேன். ஆமாம், எவனாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது பாவம் பச்சை மண் சாதனா. இப்பெல்லாம் பண்ணாதீங்களே எப்போ பார்த்தாலும். இந்தியா ஆகிற போவான் ஆக்கங்கட்டா கூவை. நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வெள்ள சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க ஐயா.